அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி ஒரு ரேண்டம் vlog தான் பார்க்க போகிறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் அல்கோரில் உள்ள பார்க்குக்கு போயிருந்தோம். தோஹாவில் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அல்கோர் போய் ரீச் ஆனதுக்கப்புறமா இங்கே உள்ள டெக்கன் தீவான்கிற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அல்கோர் பார்க்குக்கு போனோம். அந்த பார்க்லேருந்து கிளம்பி வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆகிடும். அதனால இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்தோம். அல்கூரில் இருக்கிற டெக்கன் திவானில் தேர்ஸ்டேயும் ஃப்ரைடேயும் பஃபெட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பஃபெட்டில் என்னென்ன மெனு வச்சுருக்காங்க, ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வந்தேன். இங்கே வந்து ரைஸ் வெரைட்டிஸில் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் ஒயிட் ரைஸு, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸு. இந்த ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு கிரேவியும் வச்சுருந்தாங்க. கிரேவியில் பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து பன்னீர் பீஸ் மசாலா வச்சுருக்காங்க. பட்டர் சிக்கன் இது. தந்தூரி சிக்கன் பீசஸ் வச்சுருக்காங்க. இது ஏதோ கேப்சிகம்லாம் போட்டு சில்லின்னு நினைக்கிறேன், சில்லி ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். அப்பளம் வச்சுருந்தாங்க. இது வந்து பீன்ஸ் சூப் வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணல. பஃபெட்டுக்கு போகாமல் இந்த மட்டன் பிரியாணி ஜம்போ பேக் இருந்தது, இதை ஆர்டர் பண்ணோம். ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போயிருந்தோம். சிக்கன் 65, ரைத்தா, அப்புறம் வந்து கத்திரிக்காய் கிரேவி வச்சுருக்காங்க. அவிச்ச முட்டை இது எல்லாமே சேர்ந்து வந்திருந்தது. ஃப்ரெண்டோட ஃபேமிலி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அல்கோர் பார்க்குக்கு போனோம். இது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான், ஹைதராபாதி சுசைன் இருக்கும். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஹைதராபாதி நிஜாம் பிரியாணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரியாணி தான் இது. அல்கோருக்கு போனீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் வந்து வீட்டில் வந்து முழு கோதுமை ரொம்ப நாளாக இருந்தது. நம்ம ஊர்லெலாம் முழு கோதுமை இருந்துச்சு அப்படின்னா மில்லில் கொடுத்து அரைச்சிப்போம். ஆனால் இங்கே கத்தாரில் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது இல்லையா? ஸோ இந்த முழு கோதுமை இருந்ததுனால இப்போ இதை நான் வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த டம்ளரால் 2 டம்ளர் வந்து நான் முழு கோதுமையை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் கோதுமைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன். 1 டம்ளர் ரவா எடுத்துருக்கிறேன். மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணும்போது 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து தோசை ஊற்றுற மாதிரி கரெக்டாக வரும். 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உடனே நம்ம தோசை சுட்டுடலாம். புளிக்க விடணும் அப்படின்னுலாம் எதுவுமே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம அரைச்சி மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக சுட்டுடலாம். இந்த தோசையில் நம்ம ரவாலாம் சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். சில பேருக்கு வந்து கோதுமை தோசை கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குங்கிறதுனால பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி ரவா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே வரும். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக மாவை கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா மெல்லிஸாக வரும் நமக்கு. முழு கோதுமை நம்ம ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தோசை தான் இது. இப்போ தேங்காய் சட்னிக்கு நான் தாளிச்சிட்டு இருக்கிறேன்.
உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. என்கிட்ட அன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, அதனால நான் ப்ளைனாக தான் தாளிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கோதுமை மாவுலையும் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு கட் பண்ணி போட்டு சுட்டால் இன்னும் தோசை நல்லா மணமாக இருக்கும். இந்த முழு கோதுமையில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. நம்ம டெய்லி ஒவ்வொரு வேளை உணவுலையும் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பார்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.